ஒரு நாள் ஒரு எறும்பு தரையில மெல்ல ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வந்த பூரான், "என்ன நான் வந்திருக்கிறத கூட கவனிக்காம அப்படி எங்க போயிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த எறும்பு, "நீ வந்திருக்கிறத கவனிச்சிட்டு இருந்தா என்னோட கடமைய நான் சரிவர செய்ய முடியாது" அப்படின்னு சொல்லுச்சு. "அப்படி என்ன கடமைய செய்ய போற நீனு?" அப்படின்னு அந்த பூரான் கேட்டுச்சு. அதுக்கு, "மழைக்காலத்துக்கு தேவையான உணவ வெயில் காலத்திலேயே சேமிச்சு வைக்கிறதா என்னோட கடமை. உன்னை கவனிச்சிட்டு இருந்தா என்னோட வேலைய செய்ய முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. இத கேட்ட பூரானுக்கு ரொம்ப வருத்தம். இந்த எறும்பு எப்படியாச்சும் மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைச்சது அந்த பூரான். மறுநாள் எறும்பு வர வழியில வந்த பூரான், "நீ உன் கடமைய செஞ்சா மட்டும் வல்லவனாக முடியாது. என்னைய மாதிரி உன்னால வேகமா ஊர்ந்து வர முடியுமா? அப்படி ஊர்ந்து வந்தா நீ வல்லவன் நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த எறும்பு, "உன்ன மாதிரி என்னால ஊர்ந்து வர முடியாது. அந்த தைரியத்துல தானே நீ பேசுற. அதே மாதிரி நான் செய்யற சில விஷயங்களை உன்னால செய்ய முடியாது. இந்த பரீட்சையெல்லாம் வேணாம் போ" அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த பூரா, "அப்படி என்ன சாகசத்தை நீ செஞ்சிருவ சொல்லு" அப்படின்னுச்சு. உடனே எறும்பு அந்த பூரான ஒரு தண்ணி தொட்டி மேல உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்லிட்டு அது கரையில இருக்கிற ஒரு துரும்ப புடிச்சுக்கிட்டு தண்ணியில அந்த துரும்போட உதவியில மிதந்து போச்சு. இப்ப அந்த எறும்பு பூரான பார்த்து, "இந்த மாதிரி உன்னால செய்ய முடியுமா?" அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் பூரானுக்கு நான் செஞ்ச தவறு புரிஞ்சுச்சு. பூரான் எறும்பிட்ட மன்னிப்பு கேட்டு எறும்போட சிறந்த நண்பனா மாறி. எல்லாரும் சில விஷயங்கள்ல வல்லமையாவும் சில விஷயங்கள்ல இயலாமையாவும் இருப்பாங்க. யாரையும் யாரோடய கம்பேர் பண்றது தவறு.